வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆனந்தி முருகன். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 131வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும், ஏஐஆர் செய்தி வலைதளத்திலும், பிரதமரின் அலுவலக யூடியூப் அலைவரிசை, மைகவ் இணையதளம் மற்றும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் ஒலிபரப்ப கேட்கலாம். ஆகாஷ்வாணியில் பிரதமரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். ஆந்திர பிரதேச தலைநகர் பிராந்திய மேம்பாட்டு ஆணையத்தின் கூட்டம் நேற்றிரவு அமராவதியில் நடைபெற்றது. முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அமராவதி தலைநகர் பிராந்திய பணிகளின் முன்னேற்றம் குறித்து அதிகாரிகள் அவரிடம் விளக்கினர். அசாம் மாநிலம் குவஹாத்தியில் உள்ள லோக்பிரியா கோபிநாத் போர்ட்டோனோய் சர்வதேச விமான நிலையத்தின் புதிய ஒருங்கிணைந்த முனையம் இன்று முதல் அதன் செயல்பாடுகளை தொடங்குகிறது. இந்த முனையம் கடந்த டிசம்பர் 20ஆம் தேதி பிரதமர் திரு நரேந்திர மோடியால் திறந்து வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க உச்சநீதிமன்றம் கடந்த வெள்ளிக்கிழமை டிரம்பின் அவசரகால வரிகள் சட்டவிரோதமானது என்று தீர்ப்பளித்ததை அடுத்து அமெரிக்காவுடன் சமீபத்தில் கையெழுத்திட்ட வர்த்தக ஒப்பந்தத்தை மறுமதிப்பீடு செய்யுமாறு வங்கதேசத்தில் உள்ள பொருளாதார வல்லுநர்களும் வணிக தலைவர்களும் அந்நாட்டு அரசை வலியுறுத்தியுள்ளனர். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லைப் பகுதியில் பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளை குறிவைத்து பாகிஸ்தான் விமானப்படை நடத்திய வான்வழி தாக்குதலில் 17 ஆப்கானிஸ்தான் பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். 12க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். T20 உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்றில் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் குஜராத் மாநிலம் அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் மோத உள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.